லூக்கா நற்செய்தி முன்னுரை. மூன்றாம் நற்செய்தி நூலின் ஆசிரியர் சிறிய நாட்டு அந்தியோக்கியாவை சேர்ந்த லூக்கா என்பது திருச்சபை மரபு. இவர் மருத்துவம் தெரிந்தவர். திருத்தூதர் பவுலோடு சேர்ந்து நற்செய்தி பணியாற்றியவர். பிற இன கிறிஸ்தவ சபைகளோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த இவரும் பிற இன கிறிஸ்தவர்தான் என்பது பெரும்பாலானோர் கருத்து. மாண்புமிகு தியோபிலுக்கு இந்நூல் அர்ப்பணிக்கப்படுகிறது. நல்ல கிரேக்க மொழிநடையில் அமைந்துள்ளது. தம் காலத்திற்கு திருச்சபையின் போதனையையும் பணியையும் பற்றி அறிவிக்கும் நோக்கத்தோடு ஆசிரியர் இந்நூலை படைத்துள்ளார். இயேசுவை பற்றி பிற நூல் இதற்கு முன் எழுதப்பட்டிருந்தாலும் முறையாகவும் முழுமையாகவும் வரலாற்று பின்னணியோடும் யாவற்றையும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்நூலை இவர் எழுதுகிறார். பிற இனத்தவருக்கென்றே எழுதுவதால் எபிரேயர் சொல்லாட்சி இந்நூலில் தவிர்க்கப்படுகிறது. எருசலேம் நகரம் தீத்துவால் அளிக்கப்பட்ட போது நிகழ்ந்தவை இந்நூலில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. மார்க்கு நற்செய்தி நூலில் காணப்படும் எருசலேம் கோயில் பற்றிய தானியேல் மறைபொருள் வெளிப்பாட்டு இலக்கிய செய்தி எருசலேம் நகர அழிவை பற்றிய செய்தியாக மாற்றப்படுகிறது. எனவே இந்நூல் கிபி 70க்கு பின்புதான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்தியோக்கியா, ரோமை போன்ற ஏதேனும் ஒரு நகரிலிருந்து இந்நூல் எழுதப்பட்டிருக்கலாம். லூக்கா நற்செய்தியாளர் மீட்பு வரலாற்றை யோவான் வரை உள்ள இஸ்ரேல் மக்களின் காலம், இயேசுவின் காலம், திருச்சபையின் காலம் எனும் முப்பெரும் காலகட்டங்களாக பிரிக்கின்றார். உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என மீட்பளிக்கும் வருங்காலத்தை குறிப்பிட்டாலும் இறையாட்சி மக்களிடையே மலர்ந்துவிட்டது, இப்பொழுது இயேசுவின் வாழ்வில் நிறைவேறிவிட்டது என நிகழ்கால மீட்பையே வலியுறுத்துகிறார். இந்நூலில் எருசலேம் உலக மீட்பின் திட்டத்துக்கு மையமாக திகழ்கிறது. இந்நற்செய்தி நூல் எருசலேமில் தொடங்கி எருசலேமில் முடிகிறது. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்னும் கருத்து முதன்மை செய்தியாக விளங்குகிறது. ஒதுக்கப்பட்ட பெண்கள், ஏழைகள், சமாரியர் ஆகியோரின் சிறப்பிடம் பெறுகின்றனர். தூய ஆவியின் செயல்பாடு, இயேசுவின் இரக்கம், திருப்பணி, மனம் மாற்றம், பாவ மன்னிப்பு இவற்றால் ஏற்படும் மகிழ்ச்சி ஆகியவை வலியுறுத்த பெறுகின்றன. இறைவேண்டல், சான்று பகருதல், பொறுப்புடன் செல்வத்தை பயன்படுத்துதல், அமைதி பெறுதல், சிலுவை சுமத்தல் ஆகியன சீடத்துவத்தின் சிறப்பு தகுதிகளாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. அர்ப்பணம், குழந்தை பருவ நிகழ்ச்சிகள், திருப்பணிக்கு தயார் செய்தல், கலிலேய பணி, எருசலேம் நோக்கி பயணம், எருசலேம் பணி, இயேசு துன்புற்று இறந்து உயிர்த்தெழுதலும் முன்னேற்றமடைதலும்,